தெய்வீக ரகசியம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் சத்யா. இன்று தெய்வீக ரகசியம் சேனல் மூலமாக நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்காக அருளிய குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு அற்புதமான பரிகாரம். மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது. சில பேர் பிரிஞ்சே போயிடுறாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரும் திரும்ப ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த அற்புதமான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், உடனடி தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்கவுங்களே அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. திருமணத்திற்கு முன்பு ஒருவர் மீது ஒருவர் ரொம்ப அன்பாக இருக்காங்க, எந்தவித சண்டையும் இல்லாமல். அதுவே திருமணம் ஆன பிறகு உடனே இவங்களுக்குள்ள ஈகோ, போட்டி எல்லாமே வந்துடுது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்லாமல் இருக்காங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அந்த சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக விளைவாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு எல்லாம் சூப்பரான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நாட்டு மருந்து கடையில் போய் வளம்புரி காய் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கிட்டு வாங்க. அந்த வளம்புரி காய்க்கு குடும்ப ஒற்றுமை உறவை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பவர் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைங்க. நல்லா மனசார வேண்டிட்டு அந்த வளம்புரி காய் ஒன்று எடுத்து கையில் வச்சுட்டு உங்களோட ப்ரேயரை அங்கே சொல்லுங்கள். அதாவது உங்களோட வாழ்க்கை துணை இல்லை உங்கள் லவ்வர் யார் உங்ககிட்ட சீக்கிரம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்ககிட்ட விரைவாக சேரணும், திரும்ப பழைய மாதிரி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும். வேண்டிட்டு அந்த வளம்புரி காயை அந்த விளக்கில் நீங்கள் எரிக்கணும். எரித்து அந்த சாம்பலை ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்டு பேசாமல் இருக்கார், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஹஸ்பண்டோட யூஸ் பண்ண பழைய கிளாத்து இருக்கும் இல்லையா, ஷர்ட்டு அந்த மாதிரி, அதை கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதையும் எரிங்க. அதையும் எரிச்சிட்டு இந்த வளம்புரி காயும் இந்த அந்த ட்ரெஸ்ஸோட பீஸ் அந்த சாம்பலையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசு நெய், சுத்தமான நெய் எடுத்து இந்த சாம்பலோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மை மாதிரி வந்துடும். இதை தினமும் நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு வாங்க. உங்களோட பிரிந்த உறவுகள் யாராக இருந்தாலும் உங்ககிட்ட மறுபடியும் சேருவாங்க. உடனடி தீர்வு கிடைக்கும். இது சித்தர்களே நமக்காக ஓலைச்சுவடியில் எழுதின அற்புதமான வழிமுறை தான். ஏன்னா திருமணம் என்பது 1000 களத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவசரப்பட்டு சின்ன சின்ன விஷயத்துக்காக குடும்ப உறவை நம்ம முறித்துக்கக்கூடாது. அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வாழ்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால தப்பே கிடையாது. ஒரு உறவு பிரியறதுனால அவங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரும் பாதிப்பாங்க. மெயினாக குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பிரிஞ்சாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையே ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு பல டைம் யோசித்து முடிவெடுங்க. அப்படி ஒரு வேளை மீறி இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் உறவுகள் திரும்ப ஒற்றுமை பெறும். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தெய்வீக ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.